ஆண்களுக்கு காதலிக்கவே தெரியலன்னு பெண்கள் எப்பவுமே ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறீங்க இல்லையா? அது ஏன்? லவ்னாலே கமிட்மெண்ட் தான் சார். பட் இப்ப இருக்க பசங்க வந்து அது ஒரு கமிட்மெண்ட்டா எடுத்துக்கல. எது டைம் பாஸ் லவ்வா யூஸ் பண்ணிக்கிறாங்க. இல்லன்னா அந்த ஜெனரேஷனுக்காக எல்லாரும் லவ் பண்றாங்க, நம்மளும் பண்ணலாம். அப்படின்ற மாரி தான் லவ் பண்றாங்க. நாங்க கொஞ்சம் சினிமேட்டிக்கா எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஒரு காஃபி போட்டு குடுக்கறதே வந்துட்டு எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்னா, "இந்தா எடுத்துக்கோ" அப்படி இல்ல. "வா காஃபி குடிக்கலாம்" அப்படி இருக்கணும். ஸோ அது வந்து பாய்ஸ் கிட்ட இருக்காது. ஃபர்ஸ்ட்டு நாங்க அக்செப்ட் பண்ற வரைக்கும், அவங்க லவ் எப்படின்னா டாப்ல இருக்கும். நாங்க அக்செப்ட் பண்ண அப்புறம், "அதான் வந்துட்டாங்கல்ல, நம்ப ஆள் தானே" அப்படின்ற ஒரு அலட்சியம் வருது. இப்ப இவங்க சினிமேட்டிக்ன்னு சொல்லும்போது அவங்க சிரிச்சாங்க இல்லையா? சினிமேட்டிக்னா நார்மலா எவ்ளோ ஒரு எமோஷனல் கனெக்ஷனோட ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வாரணம் ஆயிரம்ல வர்ற கிருஷ்ணன் அந்த மாரிலாம் இப்ப யாரும் கிடையாது இல்லையா? ரொம்ப கஷ்டம் அந்த மாரி நம்ம பார்க்கறது. சோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு எமோஷனல் பாண்டிங்கே வந்து அவங்க கிட்ட கம்மியா இருக்கும். அதனால தான் எப்பயுமே வந்து ஒரு விமன் அட்டென்ஷன்க்காக சண்டை போடுவா. சொல்லுங்கம்மா. ஆண்கள் வந்து 5 மணி பஸ்ஸுக்கு ஒரு பொண்ணு பார்ப்பாங்க. 5:30 பஸ்ஸுக்கு ஒரு பொண்ண பார்ப்பாங்க. 5:45 பஸ்ஸுக்கு ஒரு பொண்ண பார்ப்பாங்க. சரியா? அந்த பொண்ணுங்க அப்படி கிடையாது. இவன் தான் நம்மளுடைய ஆண் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோதான். இல்ல நீங்க சொன்னதெல்லாம் 20 வருஷத்துக்கு முன்னாடி 5:30 பஸ், 5:45 பஸ், 6 மணி பஸ்ன்னு. சரி, இப்போ அந்த இப்பெல்லாம் மாதிரி இல்ல அது சொல்ல வரேன். இந்த மாதிரி ஆண்கள் இல்லைன்னா அந்த மாதிரி பெண்களும் இப்ப இல்ல. அதாவது நீங்க சொல்ல வர்றது என்னன்னா 5:30 மணிக்கு ஒண்ணு, 5:45க்கு ஒண்ணு, 6க்கு ஒண்ணுன்னு நாங்க இல்ல. நாங்க ஒண்ணுன்னா ஒண்ணு. ஓகே சார். சரியா புரிஞ்சுட்டேனா? ஆமா சார். ஆமா ஓகே. சார். இப்போ ஒரு பொண்ணுகிட்ட ஒரு பையன் வந்து கேட்குறான் அப்படின்னா, அம்மா அப்பாவ, கெரியர, படிப்ப எல்லாத்தையுமே விட்டுட்டு நாங்க வர ரெடியா இருப்போம். ஆனா, ஒண்ணே ஒண்ணு தான் கேட்போம். உங்க அம்மாவ ஏத்திக்காம என்ன ஃபர்ஸ்ட்டு சீட்ல ஏத்திக்கோ கார்லன்னு கேட்டா, அப்படி பத்துக்கிட்டு எரியும். அப்போ ஒரு சின்ன விஷயம் கூட ஒரு ஆணால அந்த பெண்ணுக்காக பண்ண முடியாதுன்னும்போது, நம்ம வாழ்க்கையே விட்டுட்டு அந்த ஆணுக்காக வர பெண், கண்டிப்பா அதிகமா தான் சார் காதலிக்கிறா அந்த ஆண விட. ஸோ, அப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ எந்த ஒரு எக்ஸ்ட்ரீம்க்கு வேணாலும் நாங்க போவோம். அந்த ஒரு ஆணுக்காக. அவருக்கு ஒண்ணு தேவை அப்படின்னா, நாங்க வெயிட் பண்ணுவோம். அன்டில் ஹி கம்ப்ளீட்ஸ் ஹிஸ் என்டையர் ட்ரீம்ஸ். ஆனா, இதுவே நான் ஒரு நிலைமையில இருந்தாரா, அவர் பண்ணுவாரான்னு கேட்டா எனக்கு அது டவுட் தான். ஏன்னா, ஒரு சின்ன ஆனிவர்சரி டேட் கூட லைக் லவ் ஆனிவர்சரி டேட் கூட அவர் மறந்துருவாரு. ஆண்கள் வந்து எங்களை போன்று காதலிப்பதில்லை அப்படின்னு பெண்கள் சொல்றாங்கல்ல. அது மாதிரி சூழல் இருக்கா? அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க வந்து இந்த மேரேஜ் டேட்டு, அப்புறம் இந்த ஆனிவர்சரி டேட்ல நீங்க ஞாபகம் வச்சுக்கலன்னு அவங்க சொன்னாங்க. எங்க லவ் எப்படின்னா, ஆஃபீஸ்ல இருந்து ஒரு 10 நிமிஷம் சீக்கிரம் வந்தாங்க எங்க லவ் தான். போறதுக்கு முன்னாடி ஒரு ஹக் பண்ணா எங்களுக்கு அது லவ் தான். அவங்கள பார்த்து நீ எனக்கு அழகா இருக்க. எங்க பசங்களுக்கு அந்த மாதிரி தான் லவ். பெண்களுக்கு வந்து லவ்னா என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம லவ்வை வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வந்து இது மாதிரி ஐ லவ் யூ அவங்க ஃபோட்டோ போட்டு நம்ம வந்து எக்ஸ்பிரஷன் பண்ணுறோம்னு நினைக்கிறாங்க. அதான் அவங்க லவ்னு நினச்சிட்டு இருக்காங்க. நிஜமாக அது லவ் இல்லை. நம்ம லவ் வந்து தேர்ட் பர்சன் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறது வந்து நிஜமாக லவ் இல்லை. லவ்ன்றது பார்த்தீங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை, என்ன கேட்குறாங்களோ வாங்கி தரதில்லை, பர்த்டேக்கு கரெக்டான டைம் 12 மணிக்கு விஷ் பண்ணுறதில்ல. இதெல்லாம் அவங்க வந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறாங்க. பட் ரியாலிட்டி என்னன்னா, நாங்கள் ஓடுறதே அவங்களுக்காக மட்டும்தான். ஓகேங்களா? அது அவங்க தெரிஞ்சுக்கிறதில்ல. அது தெரிஞ்சுக்கினா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.